வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிப். நான் உங்கள் வீரமணி. நேற்று பரபரப்பாக 17வது சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல முடிஞ்சிருக்கு. வரலாறு காணாத வாக்கு சதவீதம். எதனால? விஜய்ங்கிற ஒரு மாபெரும் சக்தியாலயா? எஸ்ஐஆர் ஆலயா? பல குழப்பங்கள் மக்கள் மத்தியில. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை பத்திரிகையாளர் சந்திப்பு. அது என்ன? ஈரான் இஸ்ரேல் மேட்டர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி குறிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹை பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரொமோஷனா இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, நேத்து வாக்களிச்சிட்டீங்களா நல்லபடியா? ரைட்ண்ணே, ஓகே. அந்த மாதிரி நம்ம ஜனநாயக கடமையை வாக்களிக்கிறதுக்கு பயன்படுத்தி நம்ம அரசாங்க ஊழியர்களுக்கு, களப்பணியாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சிருவோம்னா அவங்களுக்கு ஒரு வணக்க, ஒரு என்ன சொல்றது, தரந்தாழ்ந்த ஒரு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லிடுவோம். அதிக அளவு வாக்களித்த பெண்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஆர்வமுடன் வாக்களித்த இளம் தலைமுறையினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். முதல் தடவை வாக்களித்தவர்கள். ஆமா. எப்படி பாக்குறீங்கண்ணே நேத்து வந்து தேர்தல்? அதாவது என்னன்னா, என்ன சொல்றாங்க, 85.12% சம்திங் வாக்குப்பதிவு நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. வரலாறுல காணாத ஒரு வாக்குப்பதிவு. இது ரெண்டு விதமா பேசப்படுது. முதல்ல இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2011 தேர்தல்ல, தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 78% வாக்கு நடந்துச்சு. அப்ப நமக்கு தெரியும் 2011 எதுக்காக பேசப்பட்டதுன்னா 2Gங்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்டது. அப்போ வந்து எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா வந்துச்சுன்னு சொல்லி ஒரு 78% வாக்குகள் வந்துச்சு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாக்குப்பதிவு, 85% வாக்குப்பதிவு எப்படி பாக்குறீங்க? வரலாறு காணாத வாக்குப்பதிவுலாம் ஒன்றும் கிடையாது. எஸ்ஐஆர் வந்து இந்த பர்சன்டேஜ் காமிக்குது. இதை விட அதிக அளவுக்கு வாக்குகள் பதிவானதுன்னு பார்த்தா, கூடுதல் வாக்குகள் பதிவானதுன்னு பார்த்தா 2016 64 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்குது. அதுதான் அதிகம். நம்ம இதில் இந்த தடவை கம்மி தான், 14 லட்சம் என்னமோ தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வரணும்னா, ஒரு ஸ்கூலில் 100 பசங்க படிக்கிறாங்க. அதில் 28 பசங்க தொடர்ச்சியாக வரதே இல்லை, 72 பசங்க தான் வராங்க. அப்போ அந்த போர்டில் என்ன போடுவாங்க, 100 மாணவர்கள் வருகை உள்ளோர் உரியோர் அப்படின்னு, உரியோர் 100 உள்ளோர் 72 அப்படின்னு போடுவாங்க. அப்போது அந்த பர்சன்டேஜ் பார்த்தா 72% அப்படின்னு. போன தடவை அதான் நடந்தது. உரியோர் 100, உள்ளோர் வந்து 72% வாக்களித்தார்கள். எஸ்ஐஆர் வந்து தீவிர வாக்கு திருத்த பணி நடக்கும்போது தான் உரியோர் 72 ஓகே, சாரி உரியோர் 100% இல்லை, இல்லாதோர் பார்த்தீங்கன்னா 13%. அப்போது ஒரு ஸ்கூலில் அந்த ஹெட்மாஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்காரு, 100 பசங்க படிக்கிறாங்க, 72 பசங்க தான் வர்றாங்க, 28 பசங்க வரல, என்னான்னு போய் செக் பண்ணுப்பா அப்படின்னு ஊருக்குள்ளே வாத்தியாருங்களை அனுப்பிச்சி விட்டா, சார் 13 பசங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டானுங்க சார், மேலே போயிட்டானுங்க சார், வேறு ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க சார், நம்ம ஸ்கூலில் இப்போ இருக்கிற பசங்க 87 பேர் சார், அதில் 13 போனால் மீதி 15 பேர் வரல சார், அவங்கள வர சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கோம் சார் அப்படின்னு. அப்போது உரியோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87, உள்ளோர் அப்படி பார்த்தீங்கன்னா 72, இதான் கணக்கு. இப்போது இந்த 87%, அதாவது எஸ்ஐஆரில் காலியான 77 லட்சம் வாக்குகள், அதில் இறந்து போனோம், 2 என்ட்ரி, டபுள் என்ட்ரி, போலி வாக்காளர்கள், அது இதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு 77 லட்சம் பேர் இல்லை. அதாவது போன 100%ல் 28% ஓட்டு போடாதவர்களில் 13% கிடையாது, விஷுவலாகவே இல்லை அவங்க. அப்போ அவங்க வந்து ஃபிசிக்கலாகவே இல்லை. அப்போ மீதி இருக்கிற அந்த 15%யும் 72 கேட்டால் 87%. இந்த 87%ஓட புது வாக்காளர்கள் ஒரு 14.5 லட்சம் பேர். இப்போ இவர்களை கொண்டு வச்சது நேற்று தேர்தல் நடந்திருக்கு. அப்போ இந்த இதை சேர்த்திங்கன்னா, இந்த 87% 100 ஆக்குனீங்கன்னா, போன தடவை பதிவான அதே வாக்குகள் பதிவானாலும் அது பர்சன்டேஜ் கூட காமிக்கும். இப்போ உரியோர் வந்து 87 பேர், உள்ளோர் 72 பேர்னா பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா அது 80%, 85% பசங்க ஸ்கூலுக்கு வந்த மாதிரி கணக்கு வரும். அப்போ இதை வச்சு தான் பார்க்கணும். இதோடு சேர்த்து விஜய் ஃபேக்டர், புதிதாக இளம் தலைமுறையினர் ஆர்வத்தோடு வாக்களித்துள்ளார்கள், பெண்கள் வாக்களித்துள்ளார்கள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கலாம். ஆனால் விஜய் தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட நான் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு பார்க்கும்போது ஒரு 60
62, 63 சில இடங்கள்ல 65% பார்க்கும்போது, நானே போட்டது என்னன்னா, இது வந்து ரொம்ப வேகமா போகுது. 90 தாண்டிரும் போல. 92, 94 வரைக்கும் வரும். விஜய்யுடைய இது வீச்சு இருக்கு. ஆர்வமாக வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. இந்த தடவ பெரிய ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னு நானு யோசிச்சேன். நம்ம கணிப்பு கூட தப்பு தான் போல. விஜய்க்கு அதிகம். அதாவது எப்படின்னா, இப்ப விஜய்க்கு இப்ப இருக்கிற வாக்குகள்ல 25% வாங்குறாருன்னா, 94 போச்சுன்னா ஒரு 8% கூட்டிட்டீங்கன்னா 33% ஆயிடுவாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்போ அந்த 8%ம் ஆர்வத்தோட வாக்களிக்கிறான். இவ்வளோ வருஷம் வாக்களிக்கல. இந்த தடவ 95% வாக்களிக்கிறான்னா, அப்போ ஓ விஜய் ஃபேக்டர் வேலை செய்யுது. அப்போ மாற்றம் பெரிய அளவுல அது விஜய்க்கும் சாதகமா மாறும் அப்படின்ற மாரி நானு யோசிச்சுட்டு, அ ஒரு வேளை இப்படி நடக்கும்னாலும் நடக்கலாம் பார்ப்போம். ஈவினிங் 6 மணிக்கு 7 மணிக்கு மேல தேர்தல் ஆணையம் ஒரு இது குடுக்கும். 6 மணிக்கு ஒரு இது வரும். இறுதியா பார்க்கும்போது ஒரு கணக்கு வரும். சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அதே 85% தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 87ல போன தடவ 72% என்ன கணக்கு வருமோ, அதே மாரி இப்ப 87%. இதுல போன தடவ வாக்கான 72% பார்த்தீங்கன்னா, அது 85%ஆ வந்து நிக்கும். கூடுதலாக இந்த விஜய் வாக்காளர்கள், புது வாக்காளர்கள் அதெல்லாம். இதுதான் நடந்தது. அதனால பெரிய மாற்றம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து இவ்வளோ நாளா பேசிட்டு வந்தோமே, அந்த மாற்றம் நடக்கும். அப்படின்றது தான். ஆட்சி ரொம்ப பேர் அப்படியே தொடரும். 200 சீட்டுகள் வருவார்கள். ஆட்சி மாற்றம்ன்றது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அப்படின்றது மாரி தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. சரிங்களா? இங்க ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கல்கட்டால 92% வாக்குகள் பதிவாயிருக்கு. நேத்து மேற்கு வங்கத்துல முதல் கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 92% வாக்குகள் பதிவாயிருக்கு. இங்க விஜய் ஃபேக்டர்னு கொண்டாடுற மக்கள், அங்க கல்கட்டால என்ன ஃபேக்டர் கொண்டாட முடியும்? நீங்க சொன்ன மாரி எஸ்ஏஆர் தான் ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் எஸ்ஐஆர் தான். அங்கேயும் இதே அளவுக்கு தான் பெர்சன்டேஜ் தான் கட் ஆச்சு. என்ன அங்க கூடுதலான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, டிஎம்சி குண்டர்கள். அவங்கள ஏன் குண்டர்கள்னு சொல்றேன்னா, அவர்கள குண்டர்கள் என்னென்ன வேலை செய்வாங்களோ, அந்த வேலையெல்லாம் ஒவ்வொரு தேர்தல்லயும் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப அரசுடைய ஆதரவு, போலீஸ்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கும். நேத்து கூட நீங்க சின்ன சாம்பிள் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னன்னு ஒரு இதுக்குள்ள வாக்குச்சாவடியில பூந்து அடிச்சு நொறுக்குவான். எதுக்கு நொறுக்குற? எதுக்குப்பா உள்ள வந்து அடிச்சு நொறுக்குற? மக்கள பயமுறுத்துறது. அதே மாரி சில குறிப்பிட்ட இதெல்லாம் யாரும் வாக்களிக்க வரக்கூடாதுன்னா வரமாட்டாங்களாம். ஜனங்க பயந்துகிட்டு. அது 1. 2வது எல்லைப்புறம் மாகாணங்கள்லேருந்து அது நாடுகள்லேருந்து உள்ள ஊடுருவி வந்து வாக்களிக்கிறது. அப்புறம் போலி வாக்காளர்கள், டபுள் என்ட்ரி, பூத் கேப்ச்சர் இந்த மாரிலாம். இந்த தடவ எல்லாத்துக்கும் ஆப் வச்சுட்டாங்க. ஆப் வச்சதும் இல்லாம ஒரு நம்பிக்கையான தேர்தல்னோன ஜனங்க நம்பி நீங்க நேத்து கலாட்டா நடக்கும்போது கூட பார்க்கலாம். அப்படியே வரிசையில அப்படியே கம்முனு உட்காந்துருப்பாங்க. உடனடியாக போலீஸ் வந்து அந்த அதிரடிப்படை வந்து இறங்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கால் போட வச்சு போலீஸ் கையில ஒப்படைப்பாங்க. அப்போ நேத்து அமைதியான தேர்தல்ன்றது பெரிய அளவு நடந்ததுனால ஜனங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ப்ளஸ் எஸ்ஐஆர்னால அந்த இது சுருங்கி போச்சு. போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. கோட்டு சூட்லாம் போட்டு போய் வக்கீல் கோட்லாம் போட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுனாங்களே. எஸ்ஐஆரை பார்த்து பதறினது யார் யாருன்னா, 1 காங்கிரஸு, 2 திமுக, 3 தீதியாக்கா. திமுக, தீதியாக்காவுக்கு தான் பெரிய பரபரப்பு. திமுக கூட ஒரு கட்டத்தில விட்டுட்டாங்க. தீதியாக்கா தான் துடிச்சாங்க. யார் யாரெல்லாம் துடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்புன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி 90%ன்றப்போ அவர்களுக்கு பெரும் பாதிப்பாக இந்த தடவ வெஸ்ட் பெங்கால்ல சொல்ல முடியாத ஆட்சி மாற்றம் கூட வரலாம். கண்டிப்பான. இது தொடர்ந்துண்ணே, ஆக்சுவலா பொதுவா சொல்லப்படுறதுண்ணே, ஒரு சதவீத வாக்குகள் எப்பவுமே கூட இருந்தா, மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பரவலா அடிபடும். சோ நம்ம குறிப்பா சொல்ல போனா நான் வந்து 2011 78% வாக்குகள் வரும்போது நம்ம பார்த்திருந்தோம். எவ்வளவு பெரிய மாற்றங்களை வந்து அப்ப இருந்த ஆளுங்கட்சியா இருந்த திமுக வந்து கிடைச்சிருந்துச்சு. 3வது இடத்துக்கு போனாங்க. 3வது இடத்துக்கு போனாங்க. 3 இடத்துக்கு போயிருந்தாங்க. அது மாதிரி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து காலையிலேயே, அதாவது வெயில் ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது இது என்னன்னா எல்லாரும் வேற வேற காரணம் சொல்றதாலும் வெயில் ஒரு காரணமா இருந்து காலையிலேயே வாக்கு செய்த கூடியிருந்திருக்கலாம். இன்னொரு புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வந்தோட வருகை, அவங்களுடைய ஒரு விஷயங்களும் போயிருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மௌன புரட்சி நடந்த மாதிரி தெரியுது. அதை எப்படி பாக்குறீங்க? மௌன புரட்சி அந்த அளவுக்குலாம் பெருசா இது பண்ற அளவுலாம் இல்ல. ஆனால் பெருமளவுல வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகள் பதிவாயிருக்குது. கூடுதலாக கொஞ்சம் பதிவாயிருக்கு. மற்றபடி எஸ்ஐஆர் இல்லாமல் இருந்திருந்தா அதே 72% தான் வந்திருக்கும். 72, 73ன்னு.
பெரிய ஆச்சரியப்படத்தக்க அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுற அளவுக்குலாம் ஒரு இது கிடையாது. நீங்க குறைஷி போட்டதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நேத்து அவர் போட்டது கூட. போன தடவ என்ன வாக்குப்பதிவோ, எஸ்ஐஆர்னால 77,00,000 போச்சு. அதனால அந்த இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு 85 மாரி தெரியுது. ஆனாலும் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். அதனால நீங்க அதுதான் கரெக்டான ஒரு பார்வை. அப்படிதான் இருக்கணும். இவர்கள் உருட்டுறதெல்லாம் உருட்டு. இந்த உருட்டுலாம் வந்து 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். என்ன உருட்டுன்னு. கண்டிப்பான. நீங்க சொன்ன மாரிண்ணே, மகளிர் வந்து அதிகமா வாக்கு சதவீதம் குடுத்திருக்காங்க. பெண்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு எலக்ஷன்ல நம்ம 2 கட்சிகளும் பெருங்கட்சிகளும் சரி, ஈவன் விஜய் அவர்களும் சரி, இந்த மகளிரை மையப்படுத்தியே வந்து வெளியிட்ட வாக்குறுதிகள், அது யாருக்கு சாதகமா போயிருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது மாதிரி அதனாலதான் பெண்களோட வாக்குகள் அதிகமா இருக்குமா? சாதக பாதகம் இப்ப பேச முடியாதுல்ல. அதனால வாக்களிச்சிருக்காங்க. நல்லா வாக்கு. இன்னொன்னு பெண்களுக்கு மாற்றம் வரணும் ஏதாவது தோணுச்சான்னு தெரியல. இல்லாட்டி விஜய் மேல உள்ள ஆர்வமான்னு தெரியல. பெண்களுடைய வாக்கு பெண்கள்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லயே இளம் பெண்கள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதனால எல்லாம் சேர்த்து தான் அந்த இது. ஒரு எழுச்சி இருக்குது. வாக்களிக்கணுன்ற எண்ணம் வருதுல்ல. ஆனா அப்படியே ஒரு 15% வாக்களிக்கல பாருங்க. இத திருத்தவே முடியாது போல. என்ன கேட்டா, ஆதார கொண்டு போய் இணைச்சிடணும். ஆதார இணைச்சிட்டு, நீங்க நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, உங்க ஆதாருக்கு ஒரு மெசேஜ் வர மாரி பண்ணிடணும். அப்போ நீங்க யாராவது கள்ள ஓட்டு போட்டா கூட, உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். உங்க வாக்க யாரோ செலுத்தியிருக்காங்கன்னு. 2வது இந்த மாரி ஆதார் வச்சு வாக்களிக்கும் பொழுது, அரசினுடைய சலுகைகள் வாக்களிக்காதவர்களுக்கு கிடைக்காதபடி பண்ணணும். இதுல சில இது வந்து நீங்க மெயில் பண்ற மாரி வசதி பண்ணி குடுத்துரணும் வாக்காளர்களுக்கு. எப்படின்னா, இப்ப வெளியூர்ல மாட்டியிருக்காங்கன்னா, அந்த மாரி மெயிலு, இல்ல உடல்நிலை சரியில்லைன்னா, அந்த மாரி இது. இந்த மாரி இணைச்சா, அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் விலக்கு குடுக்குற மாதிரி. மத்தபடி தேர்தல் முடிஞ்சோனே ஒரு பரிசீலனை மாரி ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட பண்ற மாரி ஒவ்வொரு தொகுதியிலுமே கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தா தான் 100% வாக்களிப்புன்றது வரும். விழிப்புணர்வுலாம் பண்றதே கிடையாது. அதையும் மீறி வாக்களிக்காம ஒரு 15% ஒதுங்கியே இருக்குன்னா, அது சரியில்லாத ஒரு போக்கு தான்றத நான் பார்க்குறேன். அப்போ ஆதாரோட இணைச்சிட்டா, இப்போ ரேஷன் பொருட்கள் வாங்குறது, இப்போ இலவசங்கள் இதெல்லாம் வாக்களிக்காதவர்களுக்கு கிடையாதுன்ற மாரி கொண்டு போயிடணும். அப்புறம் வேற எங்க டிரைவிங் லைசென்ஸ் போறீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸ்ல ரினிவல்ல, வேறு சில விஷயங்கள்ல அரசு வேலை. நீ நாட்டுடைய குடிமகனா ஜனநாயக கடமையை செலுத்தாதவனுக்கு எதுக்கு அரசு வேலை? அப்போ அரசு ஊழியரா இருந்து ஓட்டு போடலன்னா, அவருக்கான வேற ஏதாவது ஒரு படிய நிறுத்துறது. இந்த மாரி பல விஷயங்கள்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஓட்டு சதவீதம் உயரும். சும்மா மயிலன்னு யாருக்கெல்லாம் போடாது. வாக்களிப்பது உரிமைன்றது, வாக்களிப்பது கடமையும் கூட. அந்த கடமையை ஆற்றுவதற்கு இந்திய குடிமகனா இருக்கும்போது அவன் கடமைன்னு கொண்டு வந்துடணும். அது ரொம்ப ரைட்டா. ஒரு புறம் வந்து நம்ம வந்து இந்த 85% வாக்க பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 3 ஊரு தேர்தலை கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா நாங்குநேரியில. அந்த இரட்டை கொலை நடந்த இடங்கள்ல தேர்தலை புறக்கணிப்பு. பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துல அதாவது என்ன சொல்றது நம்ம வந்து காவல்துறையோட அடக்குமுறை சம்பந்தப்பட்ட இடங்களா இருக்கு. ஜாதி வன்மை சம்பந்தப்பட்ட இடங்களா இருக்கு. சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சட்டம் ரீதியா வந்து சொல்லுவோம் நம்ம காவல்துறை பாதுகாப்பு விஷயம் சொல்ல முடியும். அந்த இடங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி நான் பாக்குறேன்? அதாவது இந்த அதிகாரிகளுடைய அலட்சியம், இந்த காவல்துறையுடைய மெத்தனம், காவல்துறையுடைய இன்னெஃபிஷியன்சி இதெல்லாம் பொதுமக்கள பாதிச்சு, பல தடவ தங்களுக்கான தீர்வை கேட்டு கேட்டு சலிச்சு போயி, தேர்தல் புறக்கணிப்புன்ற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க. தேர்தல் புறக்கணிப்பே நம்ம இப்ப எப்படி நான் ஓட்டுக்கு நான் இந்த ஆதார் இந்த விஷயம்லாம் பேசுறேன்னா, 1195 ஓட்டு நெல்லையில ஒரு இதில கிராமத்திலேயே பதிவாகல. அவங்க வரமாட்டேன்றாங்கன்னா, அவங்கள கெஞ்சி கூத்தாடி ஓட்டு போட ஒரே ஒரு ஓட்டுக்காக ஒரு வாக்குச்சாவடிய கொண்டு போய் மலை கிராமத்தில வைக்கிற நம்முடைய தேர்தல் ஆணையம், 1195 ஓட்டு பத்தி கவலையே படலன்னா, நம்ம இது எப்படி பார்க்குறது? வேங்கை வயல்ல வருஷம் பூரா போராடி நடக்கலன்னு அவங்க தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாரி விவகாரங்கள்லாம் அரசுடைய மெத்தனம், குறைந்தபட்சம் அந்த ஆட்சியர்லாம் என்ன பண்றாங்க? போய் பார்த்து என்ன நடவடிக்கை? 5 வருஷமா இவர்கள் அலட்சியப்படுத்தியதோட விளைவு தான் இந்த மக்களுடைய புறக்கணிப்பு. புறக்கணிப்புனா, இவர்கள் போய் சமாதானம் பேச முடியாத அளவுக்கு புறக்கணிப்பு. ஏன்னா, 5 ஆண்டுகளாக இவங்க அலைஞ்சிருப்பாங்க. நடையா நடந்திருப்பாங்க. அப்போ அது நடக்கலன்னொன்னே, இப்போ இவங்க புறக்கணிக்கும்போது, இவங்க எந்த முகத்த வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும்?
அதையும் மீறி போய் அவர்கள வர வச்சு ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஏற்பாட பண்ணணும். ஏன்னா, திடீர்னு அன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு 2 மாசம் முன்னாடியே நாங்க தேர்தல புறக்கணிக்க போறோம்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கணக்கில எடுத்து பண்ணியிருக்கணும். வேட்பாளர்கள், மற்றவர்கள்ன்னு. அப்போ அதெல்லாம் நடக்கலன்றது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ரைட்ண்ணே. இன்னொரு புறம்ண்ணே. ஆ இது பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்து சரியான லெவல்ல இல்ல. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம பார்த்தோம். அது இரவு நேரங்கள்ல கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேயே பலருமே போட்டிருக்காங்க. இன்ஸ்டால, ட்விட்டர்ல எல்லா இடத்தையும் போட்டிருந்தது. மாதாவரத்துல 10 மணிக்கு கிளம்பினது 5 மணிக்கு தான் கிளாம்பாக்கமே வந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பேருந்து கையாள விட்டதுக்கு எப்படி பாக்குறீங்க? அதாவது லட்சக்கணக்கான மக்கள் இங்கேருந்து கிளம்பி வாக்களிக்க போன மாரியும், பேருந்து இதனால வாக்களிக்க முடியாத போன மாரியும் ஒரு தோற்றம் வருது. இந்த பேருந்து சரியான முறையில இயங்குதலன்றது பொங்கல், தீபாவளி எல்லாத்துலயுமே இவருடைய இன்எஃபிஷியன்சிய நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாரி விவகாரத்தில ந சென்னையிலேருந்து ஒரு 2,00,000 3,00,000 இல்ல 10,00,000 கூட வச்சுக்கங்க. அதில பெரும்பான்மையினர் போயிடுவாங்க. ஒரு 2, 3,00,000 பேர் மாட்டிக்குவாங்கன்னு வச்சுக்கங்க. அதற்கான பேருந்து வசதி இவர்கள் பண்ணி தரலன்றது ஒவ்வொரு பண்டிகை நேரத்திலயுமே பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்குது. இது தேர்தல் நேரன்றதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலா வெடிச்சிருக்குது. இந்த மாரி குறைகளும் களையப்பட்டிருக்கணும். தேர்தல் ஆணையம் தான் இத உறுதிப்படுத்தியிருக்கணும். ஏன்னா, அவங்க தான் கடைசி 1 மாசம் கையில எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அதற்கான வசதிகளையும் அவங்க பண்ணி குடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணலன்றது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டியது. கண்டிப்பாங்க. இதுல பரபரப்பா நம்ம பேச வேண்டிய விஷயம் 3 விஷயம் தான். அதுல 1 பாத்தீங்கன்னா, சென்னையில 80% மேல வாக்குப்பதிவு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்ம பொதுவா சென்னையில இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். 60ல இருந்து 62% தான் அதிகமா பார்த்திருப்போம். 83% வரைக்கும் வாக்குப்பதிவு ஆயிருக்கு. பல இடங்கள்ல குறிப்பா சொல்லப்போனா விஜய் அவர்கள் போட்டியிட பெரம்பூர்ல அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒண்ணும் இல்லங்க. சென்னையில 69% கிட்ட பதிவாகும். வெளியில 72ன்னா சென்னையில ஒரு 69 அந்த மாரி. அதுல என்ன காரணம்னா, மிடில் கிளாஸு, இந்த கேட்டட் கம்யூனிட்டி இந்த மாரி ரொம்ப பேரு, அப்புறம் வேலை செஞ்சுட்டு இங்கேயே இருப்பான். இத பயன்படுத்தி சொந்த ஊருக்கு போயிடுவான். இப்ப 4, 5 நாள் லீவு. வியாழக்கிழமையிலேருந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ அவன் சொந்த ஊருக்கு போய் உட்காந்துக்கிறது. ஓட்டு இங்க இருக்கும். அங்க போய் உட்காந்துக்கிறது. ஃபேமிலியோட கிளம்பிறது. இந்த மாதிரி வாக்குகள் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இத ஆதாரோட இணைக்கணும்னு. அப்ப அந்த மாரி வாக்களிக்காதது தான் சென்னையில ஒரு பெரிய இதுவா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஒரு கம்யூனிட்டியே நம்ம எதுக்கு வாக்களிக்கணும்? அப்படின்ற மாரி ஒரு பார்வையில இருக்கும். அதுல இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்தது. இப்ப விஜய்லாம் வந்த பிறகு நம்ம ஏதாவது வாக்களிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு செக்ஷன். அப்பா, அம்மாவ கூட எழுப்பி தள்ளி விட்டு கொண்டு போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் சென்னையில இந்த தடவ கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் பதிவாயிருக்குதுன்றது. விஜய் ஃபேக்டர் ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த எஸ்ஐஆர் தான். நீங்க சென்னை எப்படி மத்த தமிழ்நாடு ஃபுல்லாவே 13%ஓ, சென்னையும் அதுக்குன்னு விதிவிலக்கு கிடையாதுல்ல. அப்ப சென்னையில 69% அப்படின்னா, நீங்க மீதி இருக்கிற 41ல 31%ல ஒரு 14, 17% இந்த வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள், டெத்து கித்துன்னு நீங்கிச்சுன்னா, உங்களுக்கு நீங்க இப்ப போட்ட வாக்கு பார்த்தீங்கன்னா, கூடி தான் தெரியும். அதனால அதெல்லாம் எஸ்ஐஆர் ஒரு முக்கிய காரணங்க. பெர்சன்டேஜ் குறைஞ்சதுனால, அந்த குறைஞ்சது இப்ப 88% ஆயிடுச்சு. 12, 13% இல்ல. இப்ப 88 100 தான் பார்க்கணும் நீங்க. அப்ப 88 100 பார்த்தீங்கன்னா, அதே 70 பேர் போட்டா உங்களுக்கு 80% தான் காமிக்கும். அதனால அந்த மாரி தான் பார்க்கணும். நகர்ப்புறங்கள்ல விஜய் தொகுதியில கூடுதல் வாக்கு அப்படின்ற மாரிலாம் ரொம்ப பெருசாலாம் வாக்களிக்கல. அத விட நீங்க கொளத்தூர்ல தான் அதிகமா வாக்களிச்சதாக தகவல் வருது. எடப்பாடி தொகுதி அதிகமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொகுதி 92% அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் இருந்தது. கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட 91% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ரொம்ப படிக்கிற மாவட்டம் அப்படிங்கிற பெருசா பேசப்படுறது, எஜுகேஷன் வைஸா ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல வெறும் 77% தான் வாக்கு பதிவாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? கொங்கு மண்டலத்தில 92%லாம் வரல. கொங்கு மண்டலத்தில மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிற சில தொகுதிகள். வீரபாண்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, அந்த எடப்பாடி, இந்த மாரி கரூர், இந்த மாரி. கரூர்ல தான் அதிகம். வீரபாண்டியிலயும் அதிகம். அந்த மாரி. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 26 தொகுதியில அந்த மாரி பதிவாயிருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த மாரிலாம் நம்ம இருக்க முடியாது. கன்னியாகுமரி வழக்கம் போல இதான் நடந்திருக்கும். ஊர் கிளம்பி கேரளா கீரளான்னு இன்ப சுற்றுலா போயிருப்பாங்க. அதனால இதா இருக்கும். எல்லாம் இந்த தேசிய கட்சி மூஞ்சிய பார்த்து பார்த்து காண்டா இருப்பாங்க.
தேர்தல் ஆணையம் வந்து பேருக்கு தேர்தல் நடத்துகிற மாதிரி எனக்கு பல தடவை ஃபீல் ஆகுது. என்னன்னா, நீங்கள் பண பட்டுவாடா பற்றி தகவல் கொடுத்தா சாவகாசமாக வர்றதில் இது வர்றதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சும்மா இருக்கிற பொதுமக்களை வேணால் தொல்லை கொடுக்குறது தவிர பெரிய அளவில் பண பிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபான்றாங்க. இந்த 1000 கோடி ரூபாவில் 700 கோடி ரூபா பிஸ்னஸ் சம்மந்தமாக போனது இந்த மாதிரி இருக்கும். ஏடிஎம்க்கு பணம் எடுத்துகிட்டு போன வண்டியை கூட பிடிச்சா நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் பணப்பட்டுவாடா ரொம்ப சாதாரணமாக நடந்தது. எங்கெங்கேருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் என்னமோ நான் என்னமோ அர்ச்சனா பட்நாயக் மாதிரி கேட்டுட்டு கேட்டு காண்டாகி தான் ப்ரெஷர் தான் ஏறிச்சு. அங்கே பணம் 1500 வரை கொடுக்குறாங்க. தலைவரை இங்கே கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நம்ம எதாவது போட்டு கொடுத்தா நம்மளை போட்டு கொடுத்துருவானுங்க போல். அதனால் போட்டு கொடுக்குறத விட கம்முனுங்கிறது இந்த விஜய் சொன்ன மாதிரி கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு போகுன்ற மாதிரி நிலைமையாகி நமக்கு வந்துடுச்சு. ப்ரெஷர் மட்டும்தான் ஏறிச்சு. அதனால் அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன வேட்பாளர்களை இது பண்ணோம், அந்த வேட்பாளர்களை கண்காணிக்கிறது, இதெல்லாம் எந்த 40 லட்ச ரூபா என்னமோ தேர்தல் செலவுன்றாங்க. காமெடியாக இருக்குது. சுண்டக்காய் பணம் 4 நாளைக்கு கூட வராது. அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா ஆக்கி விட்டு போயிடலாம். அவனா கொஞ்சம் தெம்பாக செலவு பண்ணி அந்த கணக்கில் காமிப்பான். திருட்டுத்தனம் அந்த சொல்கிறாங்கல்ல, இப்போ கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றணும். இப்போல்லாம் ஏற்றி விட்ருக்காங்களா 12 லட்ச ரூபா அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அப்போ தேர்தல் இந்த காலத்துலேயும் கொண்டு வந்து 40 லட்ச ரூபா தான் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவான்? 4 பூத்து போட்டாலே 40 லட்ச ரூபா போயிடும் அவனுக்கு. இந்த மாதிரி காமெடியெல்லாம் அந்த வச்சுக்கிட்டு தேர்தல்னு ஒன்று நடத்தின்னு இருக்காங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க? வாக்காளரை வாக்களிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் ஒன்றும் பெருசாலாம் மெனக்கெடல. இல்லாட்டி இந்த வேங்கை வயல், அந்த விளாத்திக்குளம் இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? ஆமாம், இவங்களெல்லாம் அரசு ஊழியரை கொண்டு வந்து வாக்காளர் தேர்தல் அதிகாரின்னு போட்டு அவனுக்கு வருஷம் பூரா செய்கிற வேலையும் இதையும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடன் ஸ்டாலின் மாதிரியே இருக்குது அவனுக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? அஜித் வந்து கையை வச்சா அஜித் வந்து வலது கையை வச்சா மைய போடுறான். அதுதானே நான் என்னோட கேள்வியா வச்சிருந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் பேர் எழுதிட்டீங்க. அஜித் அவர்கள் வந்து வாக்களிச்ச உடனே வந்து பேட்டி எடுத்ததாகவும் அதுல வந்து ஆட்சி மாற்றம் தேவைப்படுதுன்னா நோ நீடு. வாக்களிக்கிறத பத்தி முதல்ல பேசுங்க. அஜித் வந்து வாக்களிக்க வராரு. அவர் அங்கங்க அப்படி சுத்திட்டு கையை கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த அதிகாரி அறிவு வேணாம். சார் இடது கையை வைங்க சார்னு சொல்லணும்ல. பதட்டம். அஜித்தே நம்ம முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு வலது கையில் வைக்கிறான். வலது கையில் வைக்கக்கூடாது சட்டப்படி. அந்த மாதிரி குஷ்புக்கும் வச்சுட்டுக்கிறார். அவர் ஏதோ பழைய ரசிகர் நினைக்கிறேன். 90ஸ்ல சின்ன தம்பி படம் பார்த்து நான் ரசிகராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கும். செங்கலுங்கள் எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவரும் வலது கையில் வச்சு 2 பேரும் கொண்டு வந்து வலது கையை காமிச்சுன்னுக்கிறாங்க. அது நம்ம பத்திரிகையாளர் குரூப்பில் அது குஷ்பு கேட்டுக்கிட்டதுனால வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர். ஓ, ஜனாதிபதியே கேட்டால் கூட வலது கையில் வைக்க மாட்டாங்க. இடது கை ஆள் காட்டி வரல தான் வைப்பாங்க. அது ஒரு இது தேர்தல் டைமில் வர சட்டம் அது. இந்த மாதிரி கூத்து. அப்புறம் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தோன்னா கேட்டார், சொல்லுங்கள். ஆட்சி மாற்றம் இந்த இதுக்கு தேவைப்படுதா சார்? நோ நீடடுங்கிற வார்த்தை சொன்னார். அதுக்கு மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முதல்வர் வரைக்கும் அதை வந்து வரவேற்று அவர் சொல்லிட்டு சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாப்ல. ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் இதை கொண்டு போனவங்க 5 மணிக்கு மேல அப்படி ஒரு வார்த்தையே அவர் அஜித் அவர்கள் பயன்படுத்தலைங்கிற மாதிரி செய்தி வந்து வருது. எப்படி பாக்குறீங்க? அதாவது அஜித் வெளியே வர்றாரு. 10 பேர் கேள்வி கேட்பான். ஒரே கத்துவானுங்கல்ல. அதில் ஆட்சி மாற்றம் வருமா சார்? ஏங்க தேர்தல் நேரத்தில் ப்ரெடிக்ஷனே சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. எல்லாம் இந்த கேள்வியை தான் கேட்குறான். இவங்களை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? இது என்ன ஜேர்னலிசம்? வாக்களிச்சிங்களா சார்? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரில ஆட்சி மாற்றம் வருமா? என்ன நடக்கும்? எத்தனை பர்சன்டேஜ்? அவர் எல்லாம் புத்தி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிலாம் இப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க, நானும் சொல்லக்கூடாதுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. வடிவேலு புத்தி சொல்கிறாப்புல. அந்த லட்சத்தில் தான் நம்ம பத்திரிகையாளருங்க இருக்கானுங்க. அதுக்கு பிறகு இதே மாதிரி ஆட்சி மாற்றம் வருமா அப்படி இப்படிலாம் கேட்கும்போது 2 பேர் மாட்டிக்கினாங்க. ஒன்று பேட்டிக்கு நோ நீட்ன்ட்டு போகிறாரு. சார் சார்ன்றப்போ நோ நீட் அப்படின்ட்டு போகிறாரு. பேட்டி வேணான்ற அர்த்தம் அது. ஆனால் ஆட்சி மாற்றம் வருமானால இதுதான் ஜேர்னலிசம். ஆட்சி மாற்றம் வருமா? நோ நீட்னு இவர் சொல்லிட்டாரு. வராதுன்னு சொல்லிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டோன்னே முதல்வர் வந்தோடனே முதல்வர்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்குற மாதிரி சொன்னோன்னே அவர் இன்னும் கரெக்டாக தானே சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு அவர் போகிறார். அதுக்கு பிறகு தான் இவர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வார்த்தை நான் சொன்ன அர்த்தம் வேறு அப்படின்னு அவர் சுரேஷ் சந்திரா சொன்னோன்னே இவங்க பொங்குறாங்க. அவர் யார் சுரேஷ் சந்திரா? அவர் எப்படி சொல்லலாம்னு. சுரேஷ் சந்திரா அவருடைய மேனேஜர், ஊருக்கே தெரியும். எஸ்வி சேகர் தெரியாதா? அதே மாதிரி இன்னொருத்தர் மாட்டிக்கினார்.
ஆட்சி மாற்றம் வருமா? அதெல்லாம் ஆட்சி மாற்றம் என்பது வந்தே தீரும் அப்படின்ட்டாரு. தலைவரே, நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு யாரோ காதுல சொல்றாங்க. என்ன பண்றது? சொன்ன வார்த்தைய திரும்பி இழுக்க முடியுமா? அவரு அவரு ஒண்ணு. பிரேமலதா மாரி அவரு பொம்பள பிரேமலதா அவரு. ஆமா. அதனால நேத்து இந்த டி கூத்துலாம் ராஜேந்தர் பேசுனதே பார்த்திருப்பீங்க. டி ராஜேந்தர் பேசுனதே ஐய்யய்ய! பார்த்திருப்பீங்க. நான் பேட்டியிலே நொந்து போய்க்கிறேன். அந்த ஆளு சப்ஜெக்ட்ட விட்டு எல்லாத்தையும் பேசுவாப்புல அவரு. ஆனா ஏன் இவங்க வந்து வலது கையில மை வைக்கும்போது இவரை ஏன் வலதுசாரின்னு மட்டும் சிந்திக்காம விட்டாங்க? டக்குனு ஒரு வலதுசாரியா சிந்திக்க வச்சிருக்கலாமே அஜித் அவர்ல. நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதா இருந்தா நீங்க அந்த வேலைய பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இவங்க இப்படிலாம் பண்ணும்போது அது பண்ணக்கூடாதானே? ஏன்னா அதான் சொல்றேன். ஜர்னலிசம் மாறி போச்சு இன்னைக்கு. ரைட். தேர்தலை பத்தி பேசிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹாட் டாபிக் என்னன்னா செல்வ பெருந்தகை அவர்களுடைய பிரஸ் மீட் தானே. அதுல குறிப்பா அவர் சொன்னது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்தது வந்து ஐடி தான் வந்திருந்தாங்க. வந்த உடனே மொபைலையும் வந்து உடனே வந்து கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. வந்தவங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒண்ணு காமிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாருன்னா, வந்தவங்க இன்கம் டாக்ஸ்ல வந்து வந்தவங்க ரூபாய் எடுங்க ரூபாய் எடுங்க ரூபாய் எடுங்கன்னு தான் கேள்வி கேட்டே இருந்தாங்களாம். இருந்தா தானே நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொன்னதா சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு ஃபுல்லாவே ஐடி மேலையும் வந்து பிஜேபி அவர்கள் மீதியும் பிஜேபி மீதியும் வந்து சுமத்திட்டு இருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்ட அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு 2, 3 இடங்கள்ல வேற யாரோ ஒரு இடத்துல நடந்திருக்குது. செல்வ பெருந்தகை வீட்டுக்கு அந்த மாரி போன மாரிலாம் நாங்க அனுப்பவே இல்லன்ட்டாங்க, வருமான வரித்துறையில. இவரு பேட்டிய குடுத்துட்டாரு. ஹிந்திக்காரங்க 4, 5 பேர் வந்தாங்க. எங்க வீட்டு வாசல்ல நின்னுருந்தாங்க அப்படி இப்படின்னு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போறதே தடுத்துட்டாதனோன பெரிய பிரச்சனையாகி வருமான வரித்துறை பதில் குடுக்குற மாரி ஆயிடுச்சு. அதற்கப்புறம் அவர்கள் தவறான அத வச்சு முதல்வர் ட்வீட்டு, கார்கே ட்வீட் அது இதுன்னு போட்டோம்னா, வருமான வரித்துறை இது சம்மந்தமா நான் நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. ப்ளஸ் அவங்க நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த விவகாரத்துல இப்ப இவரு தப்பிக்கிறதுக்காக இவரு வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றதுலயே எவ்வளோ குளறுபடி பாருங்க. வருமான வரித்துறையினர் வந்து வர்றாங்கன்னா, எந்த கார்ல தான் வருவாங்க. ஒரு வாடகை காரு, டிராவல்ஸ் கார்ல தான் வருவாங்க. வருமான வரித்துறையினர் வரும்பொழுது, கண்டிப்பாக போலீஸு அல்லது சிஆர்பிஎஃப் 2 பேர்ல யாரையோ ஒருத்தர கூட்டு இல்லாட்டி சிஐஎஸ்எஃப் கூட கூட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வராம தனியா வர்ற யாருமே வருமான வரித்துறையினர் கிடையாது. இது 1. 2வது இவரு சிசிடிவியே ஆஃப் பண்ணுன்னு எந்த வருமான வரித்துறையினரும் சொல்ல மாட்டாங்க. சரி அப்படியே சிசிடிவி ஆஃப் பண்ண சொல்லி இவரு ஆஃப் பண்ணியிருந்தாலும், அதுக்கு முன்னாடி கார்ல வந்து இறங்குனது கண்டிப்பா இவரு பெரிய தலைவரு, இவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ முன்னாடி வந்த முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்கும். கார் வந்து நின்னது, வீட்டுக்கு வெளிய கேமராலாம் இருக்கும். கார் வந்து நின்னது, கார்லேருந்து இறங்குனது, உள்ள வந்தது, ஆஃப் பண்ண சொன்னது. அதுவரைக்கும் ஃபுட்டேஜ் இருக்கும். இவரு கரெக்டான ஆளா இருந்தா அத காமிக்கணும். அத இந்த ரிப்போர்ட்டருங்க கேட்டுருக்கணும். கேட்டாங்களா? கேட்கல. என்ன சார் இந்த மாரி ஃபோட்டோ காமிக்கிறீங்களே, இந்த ஃபோட்டோ எப்படி அந்த டேட்ல அந்த சம்பவத்துல நடந்தது அப்படின்னு நம்புறது? நீங்க யாராவது 4 ஹிந்திக்காரன கூட கூட்டு நிக்க வச்சு எடுக்கலாம்ல. எடுத்து எங்களுக்கு காமிக்கலாம்ல அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? சிசிடிவி ஒருத்தர் ஆஃப் பண்ண சொன்னா, நீங்க எப்படி சார் ஆஃப் பண்ணுவீங்க? அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? எந்த கேள்வியும் கேட்கல. அப்போ இவரு இந்த மாரிலாம் வந்து சொல்றாருன்னா, இதுல எஸ்பிசிஐடி ரிப்போர்ட் போடுவாங்க. ஒரு தலைவர் வீட்ல ரெய்டுன்னா நான் விட்டுருவாங்களா? மாநில உளவுத்துறை அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிறவரு அங்க வந்துருவாரு. அவரு ரிப்போர்ட் போடுவாரு. மாவட்ட கமிஷனரேட்டு இல்லாட்டி அந்த எஸ்பி இருக்கிற ஐஏஎஸ்ங்க வந்து ரிப்போர்ட் போடுவாங்க. இதெல்லாம் ஏதாவது போட்டாங்களா? அந்த மாரி ஏதாவது இருந்ததா? அப்போ இவர் பாட்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு, இன்னைக்கு அத மறைக்கிறதுக்கு முதல்ல வந்தாங்க, என்ன வெளியில போகக்கூடாதுன்னு முடக்கி வச்சாங்க. 4 ஹிந்திக்காரங்க அது இதுன்றாரு. சரி, இன்னொரு கேள்வி கேட்டாங்களா? சார் வருமான வரித்துறை நாங்க வரல அப்படின்னு சொன்ன பிறகு, அந்த வந்தவர்கள் மீது காவல்துறையில் புகார் குடுத்தீர்களா? யாரோ போலி நபர்கள் வந்து குடுத்தீங்களான்னு கேட்டாங்களா? இவர் குடுத்துருக்கணும்ல. வருமான வரித்துறை வரல அப்படின்னா, இவர் குடுத்துருக்கணும்ல. அவங்க இப்ப வரைக்கும் புகாரும் கொடுக்கல. அதுதான் ரெக்கார்ட்ஸ்ல சொல்லப்படுது. அதனால அவரு பாவம். அவரு ஏதோ குழம்பி போய் தானும் குழம்பி மற்றவர்களையும் அந்த குழப்பத்துல ஒருவேளை வந்து அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கிருந்து வந்துட்டாங்களானே நார்த் இந்தியால வந்து. நான் தான் அன்னைக்கே சொன்னேன். ராகுல் காந்தியை செட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாருன்னு. வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கணும். அதனால அந்த பிடிக்காத ஆளுங்க டிரான்ஸ்லேஷனு அன்னைக்கே ராகுல் காந்தி பேசுகிற சப்ஜெக்ட் அவரு பாருங்க அதுக்கு மேலே
இந்த பீகாரில் போய் எஸ்ஐஆர்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ட்ரம்ப்பு எப்ஸ்டீன்னு பேசின்னு இருக்காரு. இவங்க எப்போ தான் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான கோரிக்கைகளுக்குள்ளே வரப்போகிறாங்களோ தெரியல. அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனை. அதனால் இது ஒரு குழப்பமான ஒரு இது. உண்மை விரைவில் வெளியே வரும் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. ரைட்ண்ணே. இறுதியா என்னோட கேள்விண்ணே, இந்த ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஈரான், இஸ்ரேல், லெபனான் நடக்கிறதுல அமெரிக்கா வந்து உள்ள போந்து போர் நடந்துட்டு இருக்கிற விஷயம், உலக பொருளாதாரம் வந்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நேற்று ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா பல இடங்கள்ல வந்து கேஸ் பற்றாக்குறை மூலமா பல விஷயங்கள் நடந்திருக்கு. அமெரிக்காலையுமே பொருளாதாரம் வந்து மிக கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா போர் நிறுத்த ஒப்பந்தங்கிற கான்செப்ட் எதுவுமே இல்லாம இது நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் தான் போர் நிறுத்தம் நான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற எந்த வார்த்தையும் இல்லைன்னு சொல்லி ஊடகத்தோட சார்பா பேசப்படுறது. அதாவது இப்ப நம்மளுடைய ஒயிட் ஹவுஸ்ல ஊடகத்துக்கு நிர்வாகம் இருப்பாங்க, அவங்க பேசுறது வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் சொன்னது வந்து இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு வந்து சீஸ்பயர் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இஸ்லாமாபாத்ல நாளைக்கு பேச்சுவார்த்தை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே ஒரு முழு வடிவம் பெறல. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அடிப்படை காரணமே ஒரு தலைவர் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சிஸ்டம்குள்ள இயங்குகிற தலைவர் இருந்தால் நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்கும். ட்ரம்ப் வந்து பங்கு சந்தை தலைவர், மகனுடைய பங்கு சந்தையை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற தலைவர். அப்போ அவர் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு ஜனாதிபதியாக, ஜனாதிபதிக்குரிய தன்மையோடய அவர் இல்லை. இந்தியா ஒரு சவக்கூலி நாடோ நரகக்கூலி நாடோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. நரகக்கூலி நாடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த வார்த்தையை ஒரு ஜனாதிபதி பயன்படுத்துதுன்றது ரொம்ப ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயன்ற மாதிரி இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை இவர் அவமானப்படுத்துறாருன்னா, இந்த மக்கள் 140 கோடி மக்கள் அவமானப்படுத்துறாரு. அப்போ இந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஜனாதிபதி ஒரு ஆளை நீங்கள் உலக மக்கள் நான் பார்த்து நிக்சனுக்கு பிறகு உலக மக்களால் வெறுக்கப்படும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதினா அது ட்ரம்பாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரால் இன்னைக்கு உலக பொருளாதாரமே சதஞ்சு போய் கிடக்குது. ஹிட்லர் 20ஆம் நூற்றாண்டில் எப்படி ஒரு நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தினாரோ, இவர் வேறு வகையில் எல்லா நாடுகளுக்குமே ஒரு பேரழிவை வியாபார ரீதியாக அந்த மக்களுக்கு நேரடியாக மறைமுகமாக பெரும் பாதிப்பை ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்காரு. இதற்கு இவர் பண்ண விஷயங்கள் வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்குது. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு போர் நிறுத்தம்? அதெல்லாம் வந்துட வேண்டியதானே ரிட்டர்னு. அதுக்கப்புறம் ஏன் புதுசாக ஆர்மோஸை தூக்கிட்டு வர? நீ வெளியில் வந்துட்டனா ஆர்மோஸை விட்டுற போகிறான். ஆர்மோஸில் அவன் இப்போ வசூலிக்கிற பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதா அங்கே அந்த வங்கிகளே எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று, லெபனானு இஸ்ரேலு பிரச்சனை தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மேற்கு ஆசிய நாடுகளில் பெரும் குழப்பத்தை 1950களிலிருந்தே அமெரிக்கா அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மேற்காசிய நாடுகளுடைய தலைவர்கள் தன்னிச்சையாக இயங்கினால் அவர்களை கைது செய்வது, கொல்வது, இந்த மாதிரி விஷயங்களில் பல தலைவர்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரி அமெரிக்காவுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு இந்த இதுக்கு உலக நாடுகள் அப்பப்போ கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நேற்றொரு தோற்றம் இன்றொரு தோற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாதுன்னு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும். இந்த படகோட்டிலே அதில் ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி இருக்கிறார் இவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சிந்திச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் போட்டு அது பங்கு சந்தைக்காக அவர் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சொல்லிக்கிறாருல்ல, இன்றைக்கினா வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை பங்கு சந்தை எப்படி இருக்கு? அப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு? மேலும் நீட்டிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ இன்றைக்கி பங்கு சந்தை எகுருமா? இல்லை, நீ பங்கு சந்தை படுத்த படுக்கை ஆயிடுச்சு. படுத்த படுக்கை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனைனா நம்ம சின்ராஸ் வந்து நைட் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. திங்கக்கிழமை ரொம்ப படுகொலியில போயிடும். திங்கக்கிழமை படுகொலியில போயிடும். அப்போ இவர் பண்றவருடைய கூத்து உலக நாடுகளில் பல நாடுகளோட மின்சார உற்பத்தியை பாதிச்சிருக்குது. கேஸ் சொன்னீங்களா, அதோடைய இது இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்தியா மட்டும்தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு கூட பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகுதுன்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் மத்திய அமைச்சகம் வந்து அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் கிளம்புறதும் ஐடியா இல்லைன்னு சொன்னாலே நமக்கு பக்குனுக்குது. இந்த நடிகைகள் நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகுகிறோம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்களே, அந்த மாதிரி இவங்க இல்லைன்னு சொன்னால் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்போ இந்தியா கூடிய வரைக்கும் இந்த விஷயங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ரம்புன்ற நபருக்கு இந்த மாதிரி நரகக்குழி சவக்குழின்னு சொன்னதுக்கு இந்தியா கண்டனத்தை தெரிவிச்சிச்சு. ஒருவேளை இந்தியா கண்டனம் தெரிவிக்கலன்னா நம்ம ராகுல் காந்தி பொங்கிக்கிட்டு வருவார். இந்தியா பயந்துடுச்சு அப்படி இப்படின்லாம் பேசுவார். இப்போ அவங்க கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு என்ன
அப்படின்றது தான் கேள்வி. இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா இந்திய அரசோட, மத்திய அரசோட நிக்கணும். ஆனா துரதிர்ஷ்டவசமாக பல இடங்கள்ல அவர்கள் நிற்பதில்லை. இதுதான் பார்க்கிறோம். அதனால நம்ம அடுத்த இதுல வந்து நம்ம என்னன்னு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. உங்க நேரத்தை கருத்தை பகிர்ந்ததுக்கு.